சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற வருவோர் மது அருந்தி இருந்தால் அவர்களுக்கு இரத்த பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி இந்த அறிவிப்பை அனுப்பியிருக்கிறார். சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற வருவோர் மது அருந்தி இருந்தால் அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற வருவோர் மது அருந்தி இருந்தால் அவர்களுக்கு இரத்த பரிசோதனை கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இது தொடர்பாக சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. விபத்து வழக்குகளில் இழப்பீட்டை நிர்ணயிப்பதை தீர்மானிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கி மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்படுபவர்கள் மீது மது வாசனை இருந்தால் அதன் அளவுகளையும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற வருபவர்களின் இரத்த பரிசோதனையும் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இது தொடர்பான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். அண்மையில விபத்து இழப்பீடு தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சாலை விபத்துல சிக்கி மருத்துவமனைக்கு அழைத்து வருபவர்கள் மீது அந்த மது வாசனை இருந்தா அதன் அளவுகளை அறிக்கையில பதிவு செய்ய வேண்டும் எனவும், பல வழக்குகள்ல அந்த அளவுகள் பதிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் காரணமா விபத்து வழக்குகள்ல காயமடைந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டை தீர்மானிக்க முடியாத நிலை உள்ளது என அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனால விபத்துக்கள்ல சிக்கி மருத்துவமனைக்கு அழைத்து வருபவர்கள் அந்த கொண்டு வரப்பட்டவர்கள் மீது அந்த மது வாசனை இருந்தால் அதன் அளவுகளை அறிக்கையில பதிவு செய்வதை கட்டாயமாக்கி அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்கும்படி தமிழக சுகாதாரத்துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அவர் தமிழக அரசினுடைய மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர், பொது சுகாதாரத்துறை இயக்குனர், மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் என அனைவருக்கும் அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதுல அந்த தமிழகத்துல சாலை விபத்துகள்ல பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அல்லது முதலுதவிக்காக மருத்துவமனைக்கு வரும்போது அவர்கள் மீது ஏதாவது மது வாசனை இருந்தால் மது அருந்தி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய அந்த ஆல்கஹால் லெவல் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த மாதிரி பரிசோதனை செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டிருக்கிறார். ரத்தத்துல மதுவினுடைய அளவை கண்டறிவது கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது குறித்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரத்தத்தை பரிசோதிக்க வசதி இல்லாத மருத்துவமனைகள் அந்த ரத்த மாதிரி எடுத்து அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் கொண்டு சென்று பரிசோதிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த மருத்துவமனை ஊழியர்களுக்கெல்லாம் உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த ரத்த மாதிரி எடுக்கும்போது அவருடைய சம்மதம் தேவையா என்று கேள்வி எழாது என்றும், ஏனென்றால் அது உயர்நீதிமன்ற உத்தரவு என்றும் அவர் அந்த அறிக்கையில அந்த சுற்றறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் இனி விபத்து வழக்குகள்ல, குறிப்பா சாலை விபத்து வழக்குகள்ல யாராவது அந்த மது அறிந்துவிட்டு அந்த சந்தேகம் இருந்தாலோ அல்லது அவர்கள் மீது மது வாசனை இருந்தாலோ அவருடைய ரத்த மாதிரி பரிசோதனை எடுத்து அது உரிய சோதனை செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.